வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஓஷோவோட ஒரு முக்கியமான புத்தகத்தை பார்க்க போறோம். எதிர்ப்பிலே வாழுங்கள், லிவிங் டேஞ்சரஸ்வில். அதுல குறிப்பா 6வது அத்தியாயம். ஹம் ரொம்ப சுவாரஸ்யமான அத்தியாயம் அது. ஆமா, இதுல ஓஷோ நிறைய விஷயங்களை தொட்டு பேசுறார். மதம், சமூகம், தனிமனிதன், இளமை, அப்புறம் உணர்ச்சிகளை நேர்மையா வெளிப்படுத்துறது, இப்படி நிறைய. ஓஷோவோட ஸ்டைலே கொஞ்சம் சவால் விடுற மாதிரி தானே இருக்கும். வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். நிச்சயமா. ஓஷோ வழக்கமான சிந்தனைகளை அப்படியே ஒரு உழுக்குவர். இந்த அத்தியாயத்திலேயும் அது நல்லா தெரியுது. எப்படி சமூகம் போடுற அந்த அழுத்தத்திலேருந்து விலகி ஒரு தனி மனுஷன் தனக்கான உண்மையை தேடணுங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்றார். சரி, நாம இப்போ அதோட முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு புரியுற மாதிரி சுருக்கமா பார்க்கலாம். ஓகே, ஆரம்பிக்கலாம். முதல்ல அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் இல்லையா? அதாவது, மேற்கத்திய நாடுகள், நல்ல வசதியா இருக்கிற நாடுகள், ஏன் திடீர்னு இந்திய மதங்கள் மேல, ஆன்மீகம் மேல ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாங்க? அதுக்கு அவர் என்ன சொல்றார்? ஆமா, ஓஷோ என்ன பாக்குறார்னா, ஒரு சமூகம் முழுக்க முழுக்க பொருள் தேடுறதுலயே மூழ்கிடுச்சுன்னா, அங்க பாரம்பரிய மதம் கொஞ்சம் கொஞ்சமா அதோட பிடிய இழந்துரும். மேற்குலகம் அந்த நினைக்கு வந்துடுச்சுன்னு அவர் நினைக்கிறார். ஆனா மனுஷனோட அந்த ஆன்மீக தேடல் இருக்குல்ல, அது போயிடாது. அது அப்படிதான் இருக்கும். ஆமா, அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ ஏன் அவங்களோட மதங்கள் அந்த தேவையை பூர்த்தி செய்யல? ஓஷோ சொல்றது, காலப்போக்குல பல மதங்கள் வெறும் சடங்கா, நம்பிக்கையா மாறிடுச்சு. வெறும் சடங்குகள் மட்டும்தானா? ஆமா, அந்த உண்மையான ஆன்மீக அனுபவம், அந்த ஆழமான உளவியல் தேவை, இதையெல்லாம் அது கவனிக்க தவறிடுது. சரி சரி. அதனாலதான் மக்கள் வேற வழிகளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மதம் ஒரு மாதிரி உண்மையான அனுபவத்துக்கு ஒரு பதிலாளி மாதிரி ஆயிடுதுன்னு சொல்றீங்களா? சப்ஸ்டிடியூட். கரெக்ட், அந்த வார்த்தை முக்கியம். அதாவது உண்மையான தேடலுக்கு பதிலா ஒரு ஆறுதல் மாதிரி, ஒரு தற்காலிக தீர்வு மாதிரி மதம் மாறிடுதுங்கிறாரு. ஏழைக்கு ஒரு மாதிரி, பணக்காரனுக்கு ஒரு மாதிரின்னு சொல்றாரு. ஆமா, ஏழைக்கு மதம் ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம், கஷ்டத்தை தாங்கிக்க ஒரு பலம் தரலாம். ஆனா அதுவே ஒரு வசதியான சமூகத்துல அங்க அது ஒரு அறிவுபூர்வமான விவாதம் மாதிரி ஆகிடலாம். இல்லனா ஒரு கலாச்சார அடையாளம், அவ்வளவுதான். உண்மையான அனுபவம் குறைஞ்சிருதா? ஆமா, அந்த ஆழமான அனுபவம் ரெண்டு இடத்துலயுமே குறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் தேடல் வேற திசைக்கு போகுது. இது அவர் மதஸ்தாபகர்கள் பத்தி பேசுறதோட பொருந்தது இல்லையா? கிருஷ்ணர், மகாவீரர், புத்தர், ஜெயின தீர்த்தங்கரர்கள், இவங்கெல்லாம் அரச குடும்பத்திலிருந்து வந்தவங்க, செல்வத்தை விட்டவங்கன்னு சொல்றார். ஆமா, இதை எதுக்கு சொல்றார்? அவங்க ஆரம்பிச்ச அமைப்புகள் மேல கூட அவருக்கு விமர்சனம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை காட்டுறார் பாருங்க. இந்த தலைவர்கள் பெரிய தியாகம் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க. ஆமா. ஆனா அவங்களுக்கு பிறகு உருவான அந்த மத அமைப்புகள் காலப்போக்குல ரொம்ப சிக்கலாகி ஒரு அதிகார மையமா மாறிடுச்சுன்னு ஓஷோ பாக்குறார். ஓஹோ. அந்த தனி மனிதனோட நேரடி அனுபவம் அதுக்கு முக்கியத்துவம் போயிடுச்சு. சில விதிகள், கட்டுப்பாடுகள், இதன் மூலமா மக்களை எப்படி சொல்றது, ஒரு உளவியல் பிடிக்குள்ள வச்சுக்க பாக்குற மாதிரி ஆகிடுச்சுங்கிறது அவர் பார்வை. இதுக்கு ஏதாவது உதாரணம் தர்றார். அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல மனநல மருத்துவர்கள் ஏன் அதிகமாயிட்டாங்கன்னு கேக்குறார். ஆமா, கேட்டிருக்காரு. ஒரு காலத்துல மதம் கொடுத்திருக்க வேண்ட அந்த மனரீதியான ஆதரவு, வழிகாட்டல், அதை இப்ப மதம் சரியா செய்யாததால அந்த இடத்த மனநல மருத்துவர்கள் நிரப்ப வேண்டியிருக்குன்னு சொல்றார். இது பெரிய குற்றச்சாட்டு மாதிரி இருக்கே. ஆமா, அமெரிக்க மனநல மருத்துவர்களே 4ல் 3 பேர் மனநிலை சரியில்லாதவங்க தான் சொன்னதா கூட அவர் சொல்றாரு. இது நிறுவனமயமாக்கப்பட்ட மதத்தோட போதாமைய காட்டுதுன்னு அவர் வாதம். ரொம்ப கராரா சொல்றாரா? அப்போ மதமே தேவையில்லைன்னு சொல்றாரா? இல்ல ஒரு மதத்தை எதிர்க்கிறது கூட அதை பலப்படுத்துன்னு வேற சொல்றாரு. ஆமா, அங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா இருக்கு. அவர் நேரடியா மதம் வேணான்னு சொல்றதை விட அது எப்படி வேலை செய்யுது, அதோட குறைபாடுகள் என்னன்னு பாக்குறார். சரி. அதே நேரம் ஒரு விஷயத்த நீங்க எதிர்த்தா, அரசாங்கமோ யாரோ எதிர்த்தா, அதுக்கு தேவையான ஒரு கவனம் கிடைச்சு அது இன்னும் பலமாக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. உதாரணமா? சீனா, ரஷ்யா மாதிரி கம்யூனிஸ்ட் நாடுகள் மதத்தை ஒழிக்க பார்த்தாங்க, முடியல. சில சமயம் அந்த எதிர்ப்பு அந்த மதங்களுக்கு ஒரு மர்மமான ஈர்ப்பை கொடுத்து அது இன்னும் உயிர்ப்போட இருக்க உதவி இருக்கலாம். தாவோயிசம் மாதிரி விஷயங்களை அழிக்க முடியலன்னு சொல்றாரு. ஆமா, அவ்வளோ சுலபமா அழிக்க முடியாது. எதிர்ப்புங்கிறது கவனத்தை ஈர்க்கும், அது அழிவா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆக நேரடியா எதிர்க்கிறத விட அது எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிறது முக்கியம்ங்கிற மாதிரி சொல்றார். இது அடுத்த பாயிண்டோட நல்லா இணையுது. ஆமா,
அதாவது இது சரி இது தப்புன்னு நாம யோசிக்கிற முறையே அவர் கேள்வி கேட்கிறார். குறிப்பா பொருள்வாதம் நல்லதா ஆன்மீக நல்லதாங்கிற விவாதத்துல அவர் எந்த பக்கமும் போகல. அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? கரெக்ட். பொருள்வாத உலகத்துல ஆன்மீகம் மட்டும் போதுமா? இந்த கேள்வியே சரியில்லைன்னு ஓஷோ நினைக்கிறாரு. ஏன்? ஏன்னா இதுதான் 100% சரி, இதுதான் 100% தப்புன்னு இறுதியா சொல்ல யாருக்கும் அதிகாரம் இல்ல. ஒவ்வொரு தனி மனுஷனும் அவன்தான் அவனோட உண்மையை தேடணும், அவனே கேள்வி கேட்கணும். செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன். அதேதான். அததான் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. எந்த ஒரு சித்தாந்தத்தையும், அது மதமா இருக்கலாம், பொருள்வாதமா இருக்கலாம், அப்படியே கண்ணை மூடிட்டு ஏத்துக்காதீங்கிறது தான் அவர் நிலைப்பாடு. இதுக்கு ரஷ்யா உதாரணம் சொல்றாரு இல்லையா? புரட்சிக்கு பிறகு பாராசைக்காலஜி மேல ஆர்வம் வந்துச்சுன்னு. ஆமா, ரஷ்யா அதிகாரப்பூர்வமா நாத்திகத்தை, பொருள்வாதத்தை ஏத்துக்கிட்ட நாடு. ஆனா புரட்சி நடந்து கொஞ்ச வருஷத்திலேயே அங்க பாராசைக்காலஜி, அதாவது மன ஆற்றல், டெலிபதி, இந்த மாதிரி விஷயங்கள் மேல ஆர்வம் அதிகமாயிடுச்சுன்னு ஓஷோ சொல்றார். இது என்ன காட்டுதுன்னா, மனுஷனோட அந்த உள்ளார்ந்த தேடல் வெறும் பொருளாதாரம், அரசியல் கொள்கைகளுக்குள்ள அடங்காது. புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தேடல். ஆமா, அந்த ஆர்வம் இயல்பாவே மனுஷனுக்குள்ள இருக்குங்கிறதை இது காட்டுதுங்கிறாரு. ஒரு 10-15 வருஷத்திலேயே இந்த மாற்றம் தெரிஞ்சுதுன்னு சொல்றாரு. அப்போ வெளியிலிருந்து வர்ற எந்த ஒரு இசமையும் தாண்டி அந்த தனிமனிதனோட அகத்தேடல் தான் முக்கியம்னு சொல்றாரு. இது அவர் குடும்பம், சமூகம்னு சொல்ற அந்த கூட்டு மனப்பான்மை, அதிலிருந்து விடுபடணும்னு சொல்றாரே, அதோட எப்படி பொருந்தது? ரொம்ப சரியா கேட்டீங்க. இந்த அகத்தேடல்ங்கிறது ரொம்ப தனிப்பட்ட ஒரு பயணம். ஆனா நாம எப்படி வளர்க்கப்படுறோம்? குடும்பம், சமூகம், கலாச்சாரம், ஒரு கூட்டு மனநிலையில. எல்லோரும் போற வழியில போறதுதான் சரி, பாதுகாப்புன்னு நினைக்கிறோம். ஆமா. ஆனா ஓஷோ என்ன சொல்றார்னா, ஒரு காலத்தில் ஒவ்வொருவரும் தங்களுடைய தனி சிறு சிறு வழியை அமைப்பில் அடைப்பட்டு கிடந்தார்கள். அதாவது இந்த பொதுவான பாதைகள், விதிகள், இது தனி மனிதனோட உண்மையான திறமை, அவனோட தனித்துவம் மலரத தடுக்குதுங்கிறாரு. தனிப்பாதையை முதல்ல அறியணும்னு சொல்றாரு. ஆமா, அந்த பொதுவான பாதைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த தனிப்பாதையை முதல்ல அறியணும். நீங்க மத்தவங்கள விட வித்தியாசமா இருக்கிறதுல தப்பே இல்ல. அதனால தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்லையா? பரவாயில்லைங்கிறாரு. அந்த தனித்துவத்தை தைரியமா ஏத்துக்கணும். கூட்டத்தோட போறது சுலபந்தான், ஆனா அது உங்களோட உண்மையான வளர்ச்சியை தடுத்துடும். அதுதான் அவரோட வாதம். இந்த தனித்து நிக்கிற தைரியம், இதுக்கும் இளமைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கே. இளமை பருவம்தான் கிரியேட்டிவிட்டி, மாற்றம், இதுக்கெல்லாம் ஊற்றுக்கண் மாதிரிங்கிறாரு. ஆமா, தீய வழிகளில் கூட இளைஞர்கள் தான் ஆர்வம் காட்டுவார்கள்னு ஒரு வரி வருது. வயசானவங்களால புதுசா எதையும் பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. ஏன் இந்த ஒப்பீடு? ஓஷோவோட பார்வையில இளைஞர்கள் கிட்ட தான் அந்த இயல்பான ஒரு துடிப்பு இருக்கு. கேள்வி கேட்கிற குணம், எதையும் சட்டுன்னு ஏத்துக்காத ஒரு எதிர்ப்புணர்வு, புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணுங்கிற ஆர்வம், அதுக்கான எனர்ஜி, இதெல்லாம் இளைஞர்கள் கிட்ட தான் அதிகம். வயசானவங்க பெரும்பாலும் அவங்களோட பழைய அனுபவங்கள், பழகி போன நம்பிக்கைகள், சமூக விதிகள்னு ஒரு வட்டத்துக்குள்ள வந்துடுறாங்க. அதனால பெரிய மாற்றங்களை ஏத்துக்கிறதுக்கோ உருவாக்கவோ அவங்களால முடியறதில்ல. அதனால புரட்சிகரமான சிந்தனைகளுக்கு இளைஞர்கள் தான் திறந்த மனதோடு இருப்பாங்கன்னு நினைக்கிறார். ஆமா, அதுதான் அவரோட கருத்து. ஆனா இன்னைக்கு இருக்கிற கல்வி முறை இந்த இளைஞர்களோட ஆர்வத்தை மழுங்கடிக்குதுன்னு கடுமையா சொல்றாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவர் சொல்றதுல. இன்னைக்கு கல்வி முறை பெரும்பாலும் எப்படி இருக்கு? தகவல்களை மனப்பாடம் பண்ணு, சொன்னதை நம்பு, சந்தேகப்படாத, கேள்வி கேட்காத, ஆமாம், இப்படிதான் இருக்குன்னு அவர் குற்றம் சாட்டுறாரு. இது இளைஞர்களோட அந்த இயற்கையான தேடல் உணர்வை, படைப்பாற்றலை அழிச்சிடுது. கல்விங்கிறது அனுபவம் மூலமா கண்டடைகிறதுன்னு சொல்றாரு. ஆமா, அது வெறும் நம்பிக்கைகளை ஏத்துக்கிறது இல்ல, உண்மைய அனுபவம் மூலமா தானே கண்டுபிடிக்கிறது. ஆனா பள்ளிக்கூடம், காலேஜ் எல்லாம் பெரும்பாலும் என்ன செய்யுது? பழைய சிந்தனைகளை பாதுகாக்குது, அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க கத்துக் கொடுக்குது. இதனால இளைஞர்கள் அவங்களோட உண்மையான திறனை மிஸ் பண்றாங்க. ஆமா, சந்தேகமே இல்லாத நம்பிக்கையோட வெளியே வர்றாங்க. இது அவங்களோட முழுமையான வளர்ச்சிக்கு பெரிய தடைன்னு ஓஷோ நினைக்கிறாரு. அப்போ உண்மையான வாழ்க்கைங்கிறது இப்படி பாதுகாப்பான எல்லாம் தெரிஞ்ச வழியில போறதில்ல. அதுக்கு பதிலா பாதுகாப்பின்மை, அந்த நிச்சயமற்ற தன்மை, அதை ஏத்துக்கிறது தான் முக்கியம்னு சொல்றாரு. ஆமா, பாதுகாப்புக்கும் காலப்பிரச்சனைக்கும் ஒரு ஆழ்ந்த பிணைப்பு உண்டுன்னு கூட சொல்றாரு. இது ஏன் ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு அவசியம்னு நினைக்கிறாரு? இது ஒரு ஆழமான கேள்விதான். ஓஷோவை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைங்கிறது அதோட இயல்பே கணிக்க முடியாதது, நிச்சயமற்றது. அதுல ரிஸ்க் இருக்கும், சவால் இருக்கும். நாம எப்போ பாதுகாப்பு தேட ஆரம்பிக்கிறோமோ அப்போ வாழ்க்கையோட இந்த இயல்பை நாம மறுக்கிறோம். அது ஒரு விதத்துல உயிர்ப்போட இருக்க மறுக்கிற மாதிரி.
பாதுகாப்போ ஒரு தேக்க நிலை மாதிரி. ஆமா, அங்க வளர்ச்சி இல்ல, மாற்றம் இல்ல. அதனால பாதுகாப்ப தேடுறது ஒரு விதமான மரணத்தை தேடுற மாதிரி தான் அவர் சொல்றாரு. வாழ்க்கையோட அந்த நிச்சயமற்ற தன்மை, அதோட சவால்கள், அதை ஏத்துக்கிட்டு தைரியமா அதுக்குள்ள இறங்குறது தான் உண்மையா வாழ்றது. இதுதான் அவர் கருத்து. இந்த தைரியம் வாழ்க்கையை அப்படியே ஏத்துக்கிறதுங்கிறது நம்மளோட உணர்ச்சிகளை ஏத்துக்கிறதுலயும் இருக்குன்னு தோணுது. உணர்ச்சிகளை அடக்கக்கூடாது, அது ரொம்ப ஆபத்து, ஆன்மீக வளர்ச்சியை தடுக்கும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. ஆமா, குறிப்பா கெத்தார்சிஸ் பத்தி பேசுறாரு. அது என்ன, ஏன் அது முக்கியம்? கெத்தார்சிஸ்ங்கிறது நம்ம உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற உணர்ச்சிகள் இருக்குல்ல, கோபம், துக்கம், பயம், இந்த மாதிரி ஹம் அதை ஒரு ஆரோக்கியமான வழியில வெளிப்படுத்துறது, ஒரு உணர்ச்சி வடிகால்னு சொல்லலாம். சரி. ஓஷோ என்ன சொல்றாருன்னா, நாம சின்ன வயசுல இருந்தே பல உணர்ச்சிகளை அடக்க தான் கத்துக்கிறோம். கோவப்படாத, அழாதன்னு சமூகம் சொல்லி கொடுக்குது. ஆமா, அது உண்மைதான். இந்த அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் உள்ளேயே தங்கி மன அழுத்தமா, சில சமயம் நோயா கூட மாறுது. இது நம்மளோட அந்த இயல்பான சக்தி ஓட்டத்தை தடுக்குது, ஆன்மீகமா வளர விடாம பண்ணுது. அப்போ என்ன செய்யணும்? அதனால தியானம் செய்யறதுக்கு முன்னாடி, இல்ல வேற எந்த ஆன்மீக முயற்சிக்கும் முன்னாடி, இந்த அடக்கப்பட்ட உணர்ச்சிகளை முதல்ல வெளியேத்தி மனசை சுத்தப்படுத்தணும். அதுதான் கெதார்சிஸ். அப்போ சில தியான முறைகள் இதை அனுமதிக்காததால அதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரா? ஆமா, எந்த தியான முறை இந்த உணர்ச்சிகளை நேருக்கு நேர் பார்க்கவும் அதை வெளிப்படுத்தவும் வாய்ப்பு தராம சும்மா அமைதியாயிருன்னு மட்டும் சொல்லி கொடுக்குதோ அது முழுமையானது இல்லைன்னு அவர் நினைக்கிறார். மேலோட்டமானதுன்னு சொல்றாரு. ஆமா, உள்ளுக்குள்ள ஒரு எரிமலை குமுறிக்கிட்டே இருக்கும்போது மேல மட்டும் அமைதியா உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? முதல்ல அந்த எரிமலை வெடிக்கணும், உள்ள இருக்கிற அழுத்தம் வெளியேறணும். அதுக்கப்புறம் தான் உண்மையான அமைதி வரும். ஆமா, அதுக்கப்புறம் தான் உண்மையான அமைதி சாத்தியம். அதனால கெத்தார்சிஸ் இல்லாம செய்யப்படுற பல தியான முறைகள் மேலோட்டமானவை, பெரிய பலன் தராதுங்கிறது ஓஷோவோட கருத்து. ஆக இந்த 6வது அத்தியாயத்தை ஒரு தடவை திரும்பி பார்த்தா ஓஷோ பல முக்கியமான விஷயங்களை சொல்றார். 1, பாரம்பரிய மதங்களையும் சமூக விதிகளையும் அப்படியே ஏத்துக்காதீங்க, கேள்வி கேளுங்க. ஆமாம். 2, வெறும் நம்பிக்கையை விட உங்களோட சொந்த அனுபவம், உங்களோட தேடல், அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரி. 3, வாழ்க்கையோட அந்த நிச்சயமற்ற தன்மை, பாதுகாப்பின்மை, அதை பயப்படாம ஏத்துக்கோங்க. 4, இளமைக்கும் அதோட அந்த எதிர்ப்பு மனப்பான்மைக்கும் ஒரு சக்தி இருக்கு, அது மாற்றத்துக்கு அவசியம். ரொம்ப முக்கியம். 5, ரொம்ப முக்கியமா உங்களோட உணர்ச்சிகளை அடக்காதீங்க, அதை நேர்மையா வெளிப்படுத்துங்க. கெத்தாசிஸ், அது மூலமா மனசளவுல தூய்மையா இருங்க. இதுதான் உண்மையான வளர்ச்சிக்கு வழி. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது உங்க பார்வையில இதோட மையச் செய்தி என்ன? இது நமக்கு என்ன சொல்ல வருது? ஓஷோ இந்த அத்தியாயம் முழுக்க திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கைங்கிறது ஏதோ சில ரெடிமேட் பதில்களை கண்டுபிடிச்சு அதுல போய் உட்கார்ந்துக்கிறது இல்ல. அது ஒரு பயணம். ஆமா, அது ஒரு முடிவே இல்லாத கேள்வி கேட்கிற, தேடுற, அப்பப்ப சில உண்மைகளை நாமளே கண்டடைற ஒரு தொடர் பயணம். எது சரி, எது தப்பு, எதை பின்பற்றணும்னு மத்தவங்க சொல்றதை கேட்டு அப்படியே போறதை விட நமக்கு எது உண்மையா படுதோ, ஆமா, உங்களுக்கு எது உண்மையா படுதோ அதை நீங்களே தேடி கண்டுபிடிக்கிற அந்த சுதந்திரம் தான் முக்கியம்னு அவர் சொல்ற மாதிரி இருக்கு. இது ஒரு விதத்துல நம்ம மேல நாமளே பொறுப்பெடுத்துக்க சொல்றது. அப்போ இத கேக்குற உங்களுக்கு இது எப்படி பயன்படலாம்? ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல, அது வேலையா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், இல்ல உங்க நம்பிக்கைகளா இருக்கலாம், ஒரு மாதிரி ஒரே பாதையில போற மாதிரி ஒரு சலிப்பு, ஒரு அதிருப்தி உணர்ந்தீங்கன்னா, ஓஷோ சொல்ற இந்த கேள்வி கேட்கிற மனப்பான்மை, இந்த சின்ன எதிர்ப்புணர்வு, இது கொஞ்சம் பயன்படுத்தி பார்க்கலாமான்னு யோசிச்சு பாருங்க. எது நம்மள உண்மையா உயிர் போட உணர வைக்குது? ஆமா, எது உங்களோட தனித்துவத்தை வெளிக்கொண்டு வரும்? சமூகத்தோட எதிர்பார்ப்புக்கும் உங்க உள்ள மனசு சொல்றதுக்கும் இடையில எங்க உரசல் இருக்கு? இந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கும் போதே சில பதில்கள் கிடைக்கலாம். நிச்சயமா. இந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கும் போதே ஒருவேளை சில புதிய பாதைகள் உங்க முன்னாடி தெரிய ஆரம்பிக்கலாம். ஓஷோ சொல்ற மாதிரி நிலையான கொள்கைகளை நிராகரிச்சு சரி தவறுங்கிற அந்த எளிமையான பதில்களை தாண்டி உங்களுக்கான உண்மையை தேடுறது, அது ஒரு சாகச பயணம் மாதிரி கூட இருக்கலாம். நிச்சயமா. ஒருவேளை ஓஷோ எதிர்ப்பிலே வாழுங்கள்னு சொல்றதுல இருக்கிற அந்த எதிர்ப்பு அல்லது ஆபத்து, அது வெளி உலக ஆபத்துகளை விட உள்ளுக்குள்ள இருக்கிறதா? ஆமா, சமூக எதிர்பார்ப்புகளையும் நமக்குள்ள இருக்கிற பயங்களையும் எதிர்த்து உண்மையா நீங்களா இருக்கிறதுல இருக்கிற அந்த சவால் தான் முக்கியம்னு அவர் சொல்றாரோ, இதை நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக விட்டுடுறோம்.